நம்ம சத்யா இப்போது மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருந்துகிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போது அபி வந்து போய்னா ஊருக்கு போகிறதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அர்ஜுனோட கல்யாணத்தில் அதாவது தன்னோட கல்யாணத்தில் வந்து போய்னா அபி இருக்கணும். அபி வந்து போய்னா போயிட்டு வரவே மாட்டார் அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி பயங்கரமாக கதறிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ என்ன பண்ண போகிற சத்யா, இதை வந்து போய்னா எப்படியாச்சும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி வந்து போய்னா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அபி வந்து போய்னா இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக சில சம்பவங்கள்லாம் நடக்குது. அதுவும் வந்து போய்னா அபி இங்கேயே இருக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா செல்வநாயகியை வச்சு வந்து போய்னா இப்படி மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி செல்வநாயகியும் வந்து போய்னா ஜோசியர்லாம் கூப்பிட்டு வர வைக்கிறது மட்டும் இல்லாமல் கடைசியில் வந்து போய்னா அபி தான் வந்து நம்ம அர்ஜுனோட கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது கண்டிப்பாக அபியால் வந்து போய்னா அதை மறுத்து பேசவும் முடியாது. தன்னோட தம்பியோட கல்யாணம் வந்து போய்னா நல்லபடியாக நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஏற்பாடுகள்லாம் வந்து போய்னா நம்ம அபியை எடுத்து செய்ய போகிறாரு. இதுதான் வந்து போய்னா உண்மையிலேயே ஒரு தீர்வாக இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.